ரீசெண்டா IQOO NEO 9 Pro வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட டிசைன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து 2 கலர் வேரியன்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு Black ஒன்னு ரெட். சோ Blackல பாத்தீங்க அப்படின்னா as usual வந்து காமன் கலர் தான். சோ இதுல வந்து நமக்கு கிளாஸ் பேக் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே ரெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ல வந்து பண்ணிருக்காங்க. கிரேவும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து எந்த போன்லயும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தது இல்ல. இதுல வந்து கொஞ்சம் யூனிக்கா வந்து பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ஃபினிஷோட வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த கலரும் இந்த லெதர் ஃபினிஷும் சேர்த்து வச்சு பார்க்கக்குள்ள நல்ல ஒரு லுக் வந்து கிடைக்குது. இதோட டிஸ்ப்ளே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான ஒரு LTPO AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் HDR10+ சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட பிரைட்னஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் அப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பதிலா வந்து கார்னிங் ரெல்லஸ் விக்டர்ஸ் 2 கொடுத்தா இன்னுமே வந்து பெட்டரா இருந்திருக்கும். சோ இதோட வாட்டர் ப்ரூஃபும் வந்து பாத்தீங்க அப்படின்னா IP54 தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா IP68 வந்து கொடுக்கலாம். ஆனா இதுல வந்து 54 தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட சிப்செட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4nm கான சிப் பண்ணாலும் உங்க பேட்டரியோட கன்சம்ப்ஷன் ரொம்பவே வந்து கம்மியா தான் இருக்கும். சிப்போட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு ஹை கிராபிக்ஸ் உள்ள அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே வந்து ஸ்மூத்தா இருக்கும். இந்த ஒரு சிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35000 குள்ள இருக்க ஒரு போன்ல வந்து கொண்டு வந்துக்கிறது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா தெரியுது. இதோட பேட்டரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5160 mAh கான ஒரு பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ இது சார்ஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 160 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 to 50% வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 11 மினிட்ஸ்ல பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நமக்கு ரிவர்ஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. இதுல என்னதான் வந்து 5000 mAhக்கு மேல வந்து பேட்டரி கொடுத்தாலுமே இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 196 கிராம் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரி கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வெயிட் வந்து ரொம்பவே கம்மி தான். இதுல கேமராஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அடி வாங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்து முடிச்சிட்டாங்க அதோட. சோ இந்த அல்ட்ரா வைடுக்கு பதிலாக ஒரு டெலிஃபோட்டோ கொடுத்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சோ இதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து 4Kல 30 FPS வரைக்கும் தான் வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 16 மெகாபிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுலயுமே உங்களால 1080pல 30 FPS வரைக்கும் தான் வீடியோ எடுத்துக்க முடியும். அதுலயும் 4K சப்போர்ட் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஆனா இங்க அதையும் கொடுக்கல. கேமராஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த Vivo X100ல யூஸ் பண்ண அதே கேமரா சென்சார் தான் இதுலயும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கேமராவோட அந்த பிக்சர் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவா கிடைக்கும். இதோட OS அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா FunTouch 14 மேல Android 14 வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நமக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த அப்டேட் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க எல்லா போன்லயும் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா இருக்கும். இதுல ஸ்டோரேஜ் அப்புறம் RAM அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா RAM வந்து 8GB ல இருக்கு, 12GB ல இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா LPDDR5X ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 128 ல இருக்கு, 256 ல இருக்கு. 128 ல வந்து பாத்தீங்க அப்படின்னா UFS 3.1 வந்து கொடுத்திருக்காங்க. 256 ல பாத்தீங்க அப்படின்னா UFS 4 வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க OnePlus 12Rல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு UFS 4 வந்து 256ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருப்பாங்க. பட் இதுல அந்த மாதிரி வந்து பண்ணாம UFS 4 வந்து இதுல கொடுத்திருக்காங்க. பட் 128ல வந்து பாத்தீங்க அப்படின்னா UFS 3.1 தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுலயுமே UFS 3.1 இருக்கு. அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த UFS 3.1 கம்பேர் பண்ணக்குள்ள 4ல வந்து பாத்தீங்கன்னா அதை விட 2 மடங்கு வந்து ஃபாஸ்டா இருக்கும். இதுல வேற என்ன அதர் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா Bluetooth version 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. Wi-Fi 7 இருக்கு, NFC சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது போக வந்து நமக்கு டியூவல் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மொபைல்ல நமக்கு USB 2.0 தான் வந்து கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3.1 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். சோ இதுல வந்து மத்த மொபைல் மாதிரி இதுலயும் வந்து நமக்கு SD கார்டு ஸ்லாட்டும் 3.5 jack வந்து கிடையாது. ஃபைனலா இதோட பிரைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட பேசிக் வேரியன்ட்டான 8GB 128GB வந்து பாத்தீங்கன்னா 34000 ரூபாய்க்கும், இதோட ஹையர் வேரியன்ட்டான 12GB 256 வந்து பாத்தீங்கன்னா 37000 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஹையர் வேரியன்ட்டை சூஸ் பண்றது இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். சோ அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா UFS 4 வெர்ஷன் வந்து கிடைக்கும் ஸ்டோரேஜ்ல. இந்த மொபைல்ல 34000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. Snapdragon 8 Gen 2. அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 mAhக்கு மேலேயும் உங்களுக்கு பேட்டரி வந்து கொடுத்துட்டு 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட டிஸ்ப்ளேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான LTPO AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட பிரைட்னஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3000 nits கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேல என்ன ஒரு குறை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டால்பி விஷன் சப்போர்ட் வந்து கொடுக்கல. மற்றபடி கேமராஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ அடுத்து இதோட டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான லுக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மற்ற மொபைல் மாதிரி காமனா ஒரே டிசைனை வந்து கொடுத்துட்டு வராம ஒரு புதுசான ஒரு டிசைனை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்கு. OnePlus 12 கம்பேர் பண்ணக்குள்ள IQOOல 35000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு பெஸ்டான போனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. இந்த போனை பத்தினா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.